ஹேர் ஸ்டைல் பண்ண போறீங்கன்னா உங்களோட ஹேர் அதுதான் மெயின் ஃபர்ஸ்ட். அந்த ஹேர் வந்து எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா, ஹேர் வந்து வாஷ் பண்ணிருக்கணும். கம்பல்சரி ஹேர் வாஷ் வந்து பண்ணிருக்கணும். அழுக்கு இருந்தாலோ இல்ல ஆயில் இருந்தாலோ கண்டிப்பா வந்து ஹேர் ஸ்டைல் நிக்கவே நிக்காது. அண்ட் வந்து ஏதாவது சீரம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஹேர் மெயின்டைன் பண்றதுக்கு சீரம் எல்லாம் போடுவோம் இல்லையா, ஹேர் சீரம் இருந்துச்சுன்னா ஹேர் ஸ்டைல் நிக்காது. அதுக்கப்புறமா கண்டிஷனர், ஹேர் வாஷ் பண்ணிட்டு கண்டிஷனர் போடுவோம் இல்லையா, கண்டிஷனர் போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களோட ஹேர் ஸ்டைல் வந்து நிக்காது. ஸோ பிஃபோர் ஹேர் ஸ்டைல் வந்து நீங்க கம்பல்சரி ஹேர் வாஷ் பண்ணணும் அண்ட் கண்டிஷனர் போடாம ஹேர் ட்ரையா தான் இருக்கணும். அப்பதான் உங்க ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப நேரம் நிற்கும். இல்லைன்னா நீங்க கிரிம்பிங் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கிரிம்பிங் வந்து வந்துடும், மறுபடியும் ஸ்ட்ரெயிட் ஆயிடும். அப்போ உங்க என்ன ஆகும், உங்களோட ஹேர் வந்து அந்த நீங்க ஒரு பஃப் வைக்கிறீங்கனாலும் ப்ராப்பரா நிக்காது. இதைத்தான் நீங்க வந்துட்டு கிளைண்ட்டுக்கு சொல்லணும். இதை நீங்க சொல்லாம அவங்க வந்து தப்பா ஏதோ பண்ணிட்டு வந்துட்டாங்க, இல்ல சீரம் வச்சுட்டாங்க, இல்ல ஆயில் வச்சுட்டாங்க, ஏதோ ஒண்ணு வச்சுட்டாங்கனாலே அப்புறம் நீங்க பண்ற இது எல்லா ப்ரொசீஜருமே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். சரியா? ஓகே.